ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8 to 8 சமையல். இன்றைக்கி நம்ம 8 to 8 சமையலில் ஆப்பம் எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க. இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசி ஊற வச்சிடலாம். 1 கிளாஸ் இட்லி அரிசி, அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவு பச்சரிசி எடுத்துக்கிறேன். ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. இது வந்து 400 கிராமுங்க. இதுக்கு 50 கிராம் அளவு நான் உளுந்து எடுத்துக்கிறேன். உளுந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது, 50 கிராம் அளவு கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம தனியாக இதை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூனுக்கும் கம்மியாகவே வெந்தயம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே தனித்தனியாக நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இது நல்லா ஒரு 5 மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும். பாருங்கள், நல்லா ஊறிருக்கு, அரிசியெல்லாம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துட்டு இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1 கப் அளவு வடித்த சாதம் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைக்கும்போது நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைக்கும்போதே நான் உப்பு சேர்த்து அரைச்சிட்டேன். நம்ம வைக்கிற பாத்திரத்தில் பாதி அளவு வைங்க, நம்ம பொங்கி வரும்போது அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓவர் நைட் நான் வந்து அரைச்சி அப்படியே வச்சிட்டேன். பாருங்கள், நல்லா மாவு பொங்கி வந்திருக்கு, ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இப்போ இதை நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து நான் ஆப்பம் செய்ய போகிறேன். மீதி மாவு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா கெட்டியாக தேங்காய் பால் 1 கப் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆப்பம் செஞ்சிடலாம். இப்போ ஒரு ஆப்பச்சட்டியை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு வெள்ளை துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் தான் தேவையில்லை, இருந்தாலும் நம்ம வந்து இது பழகலை அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு தொடச்சி எடுத்துக்கிறேன். இப்போ 2 கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி சுற்றி விடுங்க. ஃபுல்லாக இந்த சட்டியில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா செவந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி ஓரத்தில் கொஞ்சமாக எடுத்து விட்டிங்க அப்படின்னா நம்ம கையிலே எடுத்துடலாம். அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வருங்க. ஓரங்கள்லாம் நல்லா செவந்து நடுவில் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நம்ம வீட்டில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ நமக்கு தேவையான அளவு ஆப்பம் சுட்டு எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக. மாவோட அளவு கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஆப்பம் வந்து ரொம்ப ஈஸியாக வருங்க. நல்லா சாஃப்டாகவும் வரும். பாருங்கள், நல்லா ஓட்டை ஓட்டையாக ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஆப்பம். நார்மலாக நம்மளுக்கு வந்து ஆப்பம்னாலே தேங்காய் பால் தான் நமக்கு சைடிஷ்ஷாக நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். இதுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் இருக்குங்க, பச்சைப்பயிறு கடையல். பச்சைப்பயிறு கடையல் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க ஆப்பத்துக்கு சைடிஷ்ஷாக. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். உங்களோட அனுபவத்தையும் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.